அனைவருக்கும் வணக்கம். இது நிமிட கதைகள் நேரம். இன்றைய கதையின் தலைப்பு குழந்தையின் அம்மா யார்? கிமு 10ஆம் நூற்றாண்டில் ரோமாபுரியை ஆண்டு வந்த மன்னர்களில் தலைசிறந்த மன்னராகவும் மிக சிறந்த ஞானியாகவும் விளங்கியவர் சாலமோன். அவருடைய ஆட்சி காலத்தில் மக்களிடையே தவறுகள் என்பது நிகழாவண்ணம் மிக கவனமாக ஆட்சி செய்தார். நடந்த தவறுகளுக்கு கூட மிக சிறப்பான முறையில் நியாயம் தீர்த்து வைத்தார். அப்படி இருந்தபோதும் ஒரு நாள் அவர் காதுக்கு ஒரு செய்தி எட்டியது. ஊருக்குள் 2 பேர் மிகப்பெரிய சண்டை போட்டு கொண்டிருப்பதாக. என்ன என்று விசாரித்தார். அதில் சண்டை போடுவது 2 அம்மாக்கள். அதாவது ஒரு குழந்தையை வைத்துக்கொண்டு 2 பேர் உரிமை கொண்டாடுகிறார்கள். 2 பேருமே அது என்னுடைய குழந்தைதான் என்று வாதிடுகிறார்கள். இதற்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை என்று மன்னரிடம் கோரினார்கள். சண்டை மிக பெரியதானதால் மன்னரிடம் வந்தார்கள். மன்னர் மீண்டும் கேட்டார் என்ன விஷயம் என்று. அப்போதுதான் ஒரு தாய் சொன்னால், இந்த குழந்தை என்னுடையது, என்னுடைய செல்ல மகன், எனக்குத்தான் வேண்டும் என்று அழுது முறையிட்டாள். இன்னொருவளோ, இது என்னுடைய குழந்தை, தயவு செய்து என்னிடம் கொடுத்து விடுங்கள், இது எனக்குத்தான் வேண்டும் என்று அவளும் அழுது முறையிட்டாள். அப்போது ஒரு குழந்தை தகப்பன் என்ன சொன்னான் என்றால், மன்னரே, நான் இதுவரை சம்பாதித்து வைத்திருக்கிற அனைத்து சொத்துக்களையும் செல்வங்கள் அனைத்தையும் நான் கொடுத்து விடுகிறேன், தயவு செய்து எனது குழந்தையை மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்து விடுங்கள் என்று அவர் அழுது புலம்பினார். மன்னரும் கேட்டுக்கொண்டிருந்தார். என்ன செய்வது என்றே கண்டுபிடிக்க முடியவில்லை. யார் கூறுவது உண்மை, குழந்தை உண்மையில் யாருடையது என்று நன்கு யோசித்து கொண்டே இருந்தார். இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்தார். மன்னர் குழந்தையை தனது கையில் வாங்கி கொண்டு ஒரு கோடு ஒன்றை வரைந்தார். கோட்டின் மீது குழந்தையை படுக்க வைத்தார். பிறகு 2 அம்மாக்களையும், நீங்கள் இந்த குழந்தையை உங்களை பார்த்து பிடித்து இழுங்கள், யாருடைய பக்கத்தில் குழந்தை வருகிறதோ அவர்களுடைய குழந்தை இது என்று ஒத்துக்கொள்கிறேன் என்று சாலமன் மன்னர் கூறினார். இதை கேட்ட ஒரு தாய் சம்மதித்தாள், சரி இழுக்கிறேன் என்று. ஆனால் இன்னொருவளோ, வேண்டாம் அரசே, குழந்தையை நாங்கள் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு இழுத்தால் குழந்தைக்கு வலிக்குமே, குழந்தை என்ன ஆகும் என்று அழுது புலம்பினாள். இதை கண்ட மன்னர் உண்மையை உணர்ந்து கொண்டார். உண்மையில் குழந்தை மேல் பாசம் கொண்டு குழந்தைக்கு வலிக்கும் என்று அழுதாள் அல்லவா, அவள்தான் குழந்தையின் உண்மையான தாய் என்று கூறி மன்னர் அந்த குழந்தையை அந்த தாயிடமே ஒப்படைத்தார். இதையே வள்ளுவரும் மக்கட்பேறு என்னும் அதிகாரத்தில் 3வது குறளாக, தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும், தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். அதாவது தம்முடையது, தம்முடைய உடைமை என்பது நாம் பெற்ற பிள்ளைகளே, மற்ற பொருட்கள் எல்லாம் நம்முடைய உழைப்பால் சம்பாதித்து நாம் ஈட்டிய பொருள். அது யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் சம்பாதித்து கொள்ளலாம், பிறருக்கு கொடுக்கலாம், தான தர்மம் செய்யலாம், எது வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளலாம். ஆனால் மக்கள் செல்வம் என்பது அப்படி அல்ல, இவை அனைத்திற்கும் அப்பாற்பட்டது என்பதையே வள்ளுவரும் விளக்கியுள்ளார். என்ன அனைவருக்கும் கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.